டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து யூஎம்ஐஎஸ் ஐடி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு யூஎம்ஐஎஸ் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த தான் அந்த வெப்சைட்டோடைய பேஜு. அதில் அந்த லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க எக்ஸல் ஷீட்டு. ஸோ அதில் இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்டு, காமர்ஸ்க்கு எஸ்வி ஏஎஸ்சி காமர்ஸ் அப்படிங்கிறது யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து எஸ் கேப்ஸு விஏஎஸ்சி காம் அட் 123 அப்படிங்கிறது பாஸ்வேர்ட். அதில் நீங்கள் கேப்சா கரெக்டாக டைப் பண்ணி உள்ளே லாகின் பண்ணணும். இந்த யூஎம்ஐஎஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ யூனிவர்சிட்டியில் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இந்த போர்ட்டல் மூலிமா வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு யூஎம்ஐஎஸ் ஐடின்னு ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த ஐடியை வச்சு தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அந்த ஐடி மூலிமா தான் உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸு. லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ள டிஸ்பிளே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இது வரைக்கும் 1400 பேர் 1142 பேர் நம்ம காலேஜில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வியூ ஆகும். ஸோ அதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் காட்டும். கார்னர் ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நோ அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டைப் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல் டிசியில் எம்இஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் இருந்தால் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எம்இஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அதுவே டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபீல்டாக நீங்கள் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ஃபேமிலியோட இன்கம்மு,